சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்திய ஆட்சியல்ல 6th இருந்து 12th வரைக்கும் புதிய புத்தகத்துல ஒரு இம்பார்ட்டன்டான 7 லெசன் செலக்ட் பண்ணி 380 ஒன்லைனஸா மாத்தி கொடுத்துருக்கோம். படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிறதுக்காக நான் ஒன்னா காமிக்கிறேன் பாருங்க. கொஸ்டின் வித் ஆன்சர் கொடுத்துருப்போம். ஒரு லைன் விடாம எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டனோ அதை கொஸ்டின் ஆன்சரா ஒன்லைனரா மாத்திருக்கோம். வெறும் 22 பக்கத்துக்கு. இந்த நோட்ஸை எப்படி ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. நம்மளுடைய சிலபஸோட பேட்டர்ன் மாத்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பகுதி எடுத்துக்கிட்டா யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சியல் அப்படின்னு சொல்லிட்டு 15 கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே சிலபஸ் இருந்துச்சு, இதே தலைப்புகள் தான் இருந்துச்சு. ஆனால் கடந்த 10 வருஷம் குரூப் 4 கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா 7 கொஸ்டின் கேட்பாங்க, 10 கொஸ்டின் கேட்பாங்க, ஏன் 20 கேள்விகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஆனால் இது ஒரு கான்ஸ்டண்டா இத்தனை கேள்வி தான் கேட்போம் அப்படிலாம் இருக்காது. ஏன்னா 7 கேட்கும் போது ரொம்ப கம்மியாக இருக்கும், 20 கேட்டால் ரொம்ப அதிகமாக இருக்கும். கரெக்டா? பட் நம்மளால யூகித்து போக முடியாது. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் ஸ்ட்ராங்காக என்ன சொல்லிட்டாங்க, 15 கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி 6th இருந்து 12th வரைக்கும் சிலபஸில் என்னென்ன லெசன் கவர் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து படிச்சிட்டிங்கன்னா மினிமம் 10ல் இருந்து 12 கேள்விகள் ஈஸியாக வாங்கிடலாம். ஏன் சார் இதில் ஃபுல்லாக வாங்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மதிப்பெண் புக்கில் இருந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா இதில் கரண்ட் அஃபேர் வச்சுருக்காங்க. இதில் 3 கேள்வி, ஏன் 5 கேள்விகள் வரைக்கும் கேட்கலாம். அது நம்மளால கரெக்டாலாம் சொல்லிட முடியாது. ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 3 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக கேட்பாங்க. மீதி ஒரு 12 கேள்வி புத்தகத்திலிருந்து கேட்பாங்க அப்படின்றது மட்டும் நம்ம சொல்லிக்கலாம். அப்ராக்சிமேட்லி தான். சூப்பர்ல, ரைட்டு. இப்போ இதுல வந்து நம்ம 10லேருந்து 12 கொஸ்டின் சொல்லையா வாங்கலாம் செலக்ட் பண்ணி படிச்சா. இந்த டாபிக் எங்க இருக்குதுன்னு கேட்டா 6th இருந்து 12th வரைக்கும். இதுல 6th இருந்து 10th வரைக்கும் குடிமியல் பகுதியில் இருக்குதுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 11th 12th அரசியல் அறிவு அப்படின்ற புத்தகத்தில் இருக்கு. எல்லா லெசனும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, செலக்ட் பண்ணி படித்தாவே போதும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் இந்த சிலபஸ் நான் முதல்ல சிலபஸ் கொடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான நோட்ஸாக நாங்கள் உங்களுக்கு பிரித்து கொடுக்க போகிறோம். இந்த 3 விதத்தில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கோம்னு கேட்டால் நான் அதில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்திய அரசியலமைப்பு, இந்தியாவின் அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசியல் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டைட்டிலுக்கு மட்டும், இந்த தலைப்புக்கு மட்டும் 6th இருந்து 12th வரைக்கும் புது புக்கில் எதெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நாங்கள் ஜஸ்ட் ஒரு 32 ஒன்லைனஸாக மாற்றிருக்கோம். அது ரொம்ப சின்ன யூனிட் தான். அதுக்கு அடுத்தது 8ஆம் வகுப்பில் குடிமக்களும் குடி உரிமையும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க, டைரக்டாக இருக்குது. சரிங்களா? இங்கே குடியுரிமைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது இது கவர் ஆகிடுது. இதில் ஒரு 30 ஒன்லைனஸாக மாற்றிருக்கோம், படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானது 10ஆம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்தில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வெறும் 90 லைன்ஸ் தான். என்னப்பா வெறும் 90 லைன்ஸா அப்படின்னு கேட்டால் அதுலயே எல்லாமே அடங்கிடுது. நீங்கள் படித்து பாருங்க, போதுண்டாப்பா சாமி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணியிருப்போம். அதுக்கு அடுத்ததாக இன்னும் முக்கியமானது வந்து 12ஆம் வகுப்பில் அரசியல் அறிவு அப்படின்ற புத்தகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய அரசியலமைப்பினே கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு 88 ஒன்லைனர்ஸாக மாற்றிருக்கோம். இந்த 4 லெசனும் ரொம்ப முக்கியம். இந்த டாபிக் ஃபுல்லாகவே கவர் ஆகிடுது நம்ம சிலபஸில். புரியுதுங்களா? பர்ஃபெக்டாக கவர் ஆகிடுது. ஒன்றுக்கு நீங்கள் 2 முறை 3 முறை படிச்சுக்குங்க. புத்தகத்தையும் ஒரு முறை ரீட் பண்ணிங்க. நான் எப்படி அதை படிக்கணும்னு சொல்கிறேன், எண்டில் கவனிச்சுங்க. கூடவே அடிஷ்னலாக, ஏன்னா இதில் வந்து நமக்கு 15 மதிப்பெண்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் 10லேருந்து 12 கொஸ்டின் கன்ஃபார்மாக புக்கிலேருந்து எடுத்துருவாங்க. அப்படின்னும் போது கொஞ்சம்
கம்மியான, அதாவது இப்போ நான் சொன்னதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஒன் டைம் ரீட் பண்ணும். எதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6th புக்கில் தேசிய சின்னங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு முறை படிச்சுங்க, 50 ஒன்லைன்ஸ் இருக்குது. இதுவே போதும், நீங்கள் புக்கே படிக்க வேணாம். அதுக்கப்புறம் அதே 6th புக்கில் மக்களாட்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு 25 ஒன்லைன்ஸ் இருக்குது. அதையும் ஒரு முறை ரீட் பண்ணிங்க. கூற்று காரணத்தில் இந்த மக்களாட்சியிலேருந்து ஒரு லைன் கேட்பாங்க, இந்திய அரசியலமைப்புலேருந்தும் 10th புக்கிலேருந்து ஒரு லைன் கேட்பாங்க. அப்படிலாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்ததான் 9th புக்கில் வந்து அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் தான், 65 ஒன்லைனர்ஸ். ஆக மொத்தம் 7 லெசன் ஆயிடுச்சா? இந்த 7 லெசன்ல 4 லெசன், முதல் 4 லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த 3 லெசன் வந்து ஒன் டைம் ரீடர். சரிங்களா? ஸோ மொத்தம் 380 ஒன்லைனர்ஸாக மாற்றிருக்கோம். அடுத்தடுத்த யூனிட்ல இன்னும் ஒன்லைனர்ஸ் அதிகமாகும். இது கொஞ்சம் சிம்பிளான யூனிட் தான். சரிங்களா? புரியுதுங்களா? சூப்பருங்க. இது அப்படியே கவர் ஆயிடுது, நான் ஹைலைட் பண்ணது. சரிங்களா? ஸோ அப்படியே ஒன்லைனர்ஸ் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ இதை எப்படி நான் ரீட் பண்ணோம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க. பண்ணிட்டு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு இருக்கா, இது அப்படியே 35 லைனஸ் இருக்கு. ஒரு முறை படிங்க, ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். 3 பக்கம் தான். சரிங்களா? அழகாக 32 லைனஸ் படிச்சுட்டு, இப்போ புக்கு இருந்தால் ஓகே, இல்லைன்னா பிடிஎஃப் இருக்கும், எடுத்துங்க. எடுத்து ஒரு முறை படிச்சு பாருங்களேன். இந்த ஒன்லைனஸ் படிச்சுட்டு அதை படிச்சு பாருங்க, ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்படியே புக்கில் இருக்கிறத நம்ம கொஸ்டின் ஆன்சராக போட்டிருப்போம். அதில் வந்து 4 பக்கம் இருக்குதுன்னா, இது 3 பக்கம் 2 பக்கத்தை தெளிவாக முடிச்சு கொடுத்துருக்கும். சரியா? ஸோ ஏன்னா இதை 2 முறை ஒன்லைனஸ் படிக்கலாம். ஒரு முறையாவது புக்கு படித்தாதான் உங்களுக்கு அப்படியே ஞாபகம் வந்துடும். ஜஸ்ட் ஒரு முறை பாருங்க, நான் சொல்ற மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்ததா குடிமக்களும் குடியுரிமையும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட் ஒரு முறை படிங்க. இந்த சின்ன புக்கெலாம் ரொம்ப ஈஸியா பிடிச்சிடலாங்க. அதாவது 6th-லேருந்து 9th வரைக்கும் நீங்க ஈஸியா படிச்சிடலாம். 10th 11th 12th தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் படிக்க. ஓகேவா? ஸோ அதனால தான் நாங்கள் இப்படி ஒரு பிளான் போட்டு கொடுத்துருக்கோம். அழகாக படிச்சுட்டு வந்துடுங்க. சரிங்களா? எல்லா இம்பார்ட்டன்ஸும் கொடுத்தாச்சு. இதுலேயே நமக்கு நல்லாவே தெரியும், ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும், அதுவும் இந்த இந்திய ஆட்சியல் பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் கொஷின் கன்ஃபார்மாக கேட்பாங்க. கலர் பாக்ஸில் இல்லாத ஒரு கொஷின் பேப்பரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். கரெக்டா? அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா, அது பாருங்க, இது அழகாக முடிச்சுருங்களா? நான் கொஞ்சம் வேகமாக எடுத்துகிட்டு போயிடுறேன். வீடியோ பிளர்ராக வர மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் வேகமாக நோத்துத்தால் அப்படி தோணும். சரிங்களா? அப்புறம் வீடியோ குவாலிட்டின்னு சொல்லாதீங்க. வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எத்தனாவது பேஜ்னா ஒரு 19 பேஜ் தான் நோட்ஸு. அதுக்கு அடுத்துமே 10th புக்கில் இந்திய அரசியலமைப்புன்னு இருக்குல்ல, அதில் இருக்கிற பாக்ஸை கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இதை ஒன்லைனராகவே இருக்குது மேலே. அதை படிச்சுட்டு இந்த பாக்ஸை படிக்கும் போது தெளிவாக இருக்கும். ஏன்னா பாக்ஸ் வந்து நீங்கள் 2 முறை 3 முறை கூட படிக்கலாம். டைரக்ட் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அதுக்காக தான் நாங்கள் கீழே என்ன பண்ணியிருக்கோன்னா பாக்ஸ் கொஸ்டினும் சேர்த்து கொடுத்துருக்கோம். அழகாக படிச்சுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இந்த இது. சரிங்களா? ரைட்டு. ஸோ இதை அழகாக படித்து முடிச்சுட்டு முடிஞ்சிருச்சு. அழகா 22 பக்கம் நம்ம சிலபஸில் கிட்டத்தட்ட 3ல் ஒரு பங்கு முடிச்சாச்சு. ஓகேவா? நாங்கள் 3 பகுதியாக கொடுக்க போகிறோம். கூடிய சீக்கிரம் அடுத்த பகுதி கொடுத்துறோம். ரெடியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் போல்டு பண்ணிட்டா கூடிய சீக்கிரம் இந்த வாரமே இதுக்கான அடுத்த பகுதி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா யாருமே இந்த ஒன்லைனர்லாம் உங்களுக்கு அதுவும் சிலபஸ் வைஸாலாம் பிரித்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் பிரித்து கொடுக்குறோம். நீங்கள் வேறு ஒன்றும் பெருசாக பண்ணனா நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன்லேயே நாங்கள் என்ன பண்ணிக்கலாம், வேக வேகமாக அடிச்சு கொடுத்துருவாங்க. ஓகேவா? சூப்பருங்க. சரி, இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் இருக்கும். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுறீங்க. ஏன்னா நம்ம பொதுத்தமிழ் ஜிஎஸ்எஸ் சேர்த்து 9100 கேள்வி, கிட்டத்தட்ட 10,000 கேள்வி ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டாக வச்சுட்ருக்கோம். அந்த டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணனா நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன். பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது. அப்படியே கொஞ்சம் நவுந்து வந்தீங்கன்னா 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா நம்ம வந்து
இந்த ஒரு குறிப்பிட்ட 49 நாள் 50 நாளில் குரூப் 4 பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியலும் ஆன்லைன் டெஸ்ட்டும் ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபிள் பண்ணாதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.